வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது. உதயநிதி ஸ்டாலினுடைய கருத்தால் அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏக குஷியில் இருக்கிறாங்க. நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி அளித்திருக்கின்றார். அந்த பேட்டியில உங்களுடைய பிரதான எதிரி யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அதிமுகவை தான் சொல்லி இருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்ற விதம் தான் அதிமுகவினரை குஷியினுடைய எல்லைக்கே கூட்டு போயிருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதிமுக தொடர்பாகவும் பாஜக தொடர்பாகவும் திமுக கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி தொடர்பாகவும் நிறைய பேசியிருக்கிறாரு. அவர் பேசியிருப்பதில் யதார்த்தம் என்ன என்பதை பற்றி விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதிமுக பற்றி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அதிமுக காரங்க அவ்வளவு குஷியா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணணும், மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்களா, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா? சரி, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன பேட்டி கொடுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் திமுகவுக்கு எதிரி அதிமுக தான் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். அதிமுக உண்மையாகவே பலவீனமா இருக்குதா இல்லை என்பதெல்லாம் மாற்று கருத்து, பின்னாடி நான் உங்களுக்கு விளக்குறேன். அது மட்டும் இல்ல, திமுகவுக்கு இணையான வலிமை கொண்ட கட்சி தமிழகத்துல இல்ல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லி இருக்கின்றார். உண்மையாவே திமுகவுக்கு இணையான வலிமையான ஒரு எதிர்கட்சி தமிழக அரசியல் களத்தில் இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் அதிமுக தான் திமுகவுடைய எதிரி கட்சி அல்லது எதிர்கட்சி அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். இதுக்கு வரலாற்றை பாத்தீங்கன்னா உதாரணமா காட்டுறார். வரலாறு முழுக்க அதிமுக தான் திமுகவுக்கு எதிரிங்கோ, இப்போதும் சரி அதிமுக தாங்க எதிரி அப்படின்னு சொல்றார். வரலாற்றுடைய நிகழ்வை நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் 2021 தான் அதிமுக பெரிய பலவீனம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அரசியல் களத்துக்கு 4.25 வருடம் தான் ஆயிருந்தது. ஒரு பக்கம் சசிகலா, ஒரு பக்கம் தினகரன், இன்னொரு பக்கம் யாரா அப்படின்னு பார்க்கும்போது ஜெயலலிதா அவருடைய அண்ணன் மகள், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி கூடவே இருந்துகிட்டு குழிப்பறிக்கக்கூடிய அள்ள கைகள், அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ஓபிஎஸ். இப்படி எதிரி துரோகி எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டு 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார். அதுல எதிரிகளோ துரோகிகளோ எல்லாரையும் கொஞ்சம் தள்ளி வைப்பேன், தேர்தலில் மோதி பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு களமிறங்குகின்றார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. ஆனா 2021 தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பார்க்கின்ற பொழுது ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் உட்காருகின்ற பொழுது எவ்வளவு எம்எல்ஏக்களை பெறுவாங்களோ அதை விட எடப்பாடி பழனிசாமி அதிகமா பெற்றிருந்தார். கிட்டத்தட்ட ஜெயலலிதா விட எடப்பாடி பழனிசாமி 5 தொகுதிகள் அதிகமாக தான் வெற்றி பெற்றிருந்தார். கூட்டணியுடன் பாத்தீங்கன்னா 75 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் 3% மட்டும்தான். அப்பவே திமுக நினைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமியை குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒருவேளை டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் கட்சிக்குள்ளையோ இல்ல கூட்டணிக்குள்ளையோ சேர்த்திருந்தார் என்றால் திமுகவுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னைக்கு தெரிந்திருக்குது. அதனாலதான் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் சரி அதிமுக தான் எங்க எதிரி அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதிமுக இந்த தேர்தலில் 2021 செஞ்ச தப்பு எதுவும் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தன் தலைமையில் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை சேர்த்துக்கிட்டு தேர்தலில் நின்று 21% வாக்குகளை வாங்கி காட்டி இருக்கின்றார். சோ நம்ம 15 கட்சியுடன் நின்று 26% வாங்கணும் திமுக அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வலிமையும் அதிமுக வலிமையும் என்னன்னு நல்லா தெரியும். 4-3 உடைஞ்சு கிடக்கின்ற போது கூட பன்னீர்செல்வத்தை எதிரணிக்கு அனுப்பிவிட்ட பிறகு கூட தேர்தல் களத்துல அதிமுகவை திமுகவால வீழ்த்த முடியல, டெபாசிட் இழக்க வைக்க முடியலன்னா அதிமுகவை கண்டு திமுக இயல்பாகவே பயப்படும் தான். அதனால இந்த தேர்தலில் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போறது, திமுக வீழ்த்த போறது அதிமுக தான் அப்படின்றத நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சரியாதான் கணிச்சிருக்கின்றார். எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் சரி அதிமுக வீழ்த்துவதற்கான வியூகத்தை தான் நாங்க வகுக்க போறோம் அப்படின்னா தேர்தல் களத்துல அதிமுக முந்துகிறது, அதற்கான வியூகத்தை தான் நாங்க வகுக்க போறோம் அப்படின்னு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். இப்ப ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க,
அதிமுக பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்தை சேர்க்கணும், டிடிவி தினகரனை சேர்க்கணும், சசிகலாவை சேர்க்கணும், அப்பதான் பலமா இருக்கும் அப்படின்னு ஒத்து ஊதிக்கிட்டு வராங்க திமுக ஆதரவாக. ஒரு நாள் கூட திமுக அரசாங்கத்துடைய தோல்விகளை விவாதம் நடத்துறது கிடையாது இந்த தொலைக்காட்சிகள். இப்படி அதிமுக பலவீனமா பேசிக்கிட்டு திமுகவுடைய பலவீனத்தை பத்தி பேசாம இருக்கின்ற தருணத்துல கூட அதிமுக தான் எதிரி, அதை எதிர்கொள்வதற்கான வியூகத்தை தான் நாங்க வகுக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதிமுக காரங்க குஷியா இருக்க மாட்டாங்களா? இன்னைக்கு வந்த அல்லக்கையை நேத்து வரைக்கும் நடிகைகளுடன் கட்டிப்பிடித்து குத்து டான்ஸ் ஆடின விஜய்லாம் திமுகவுக்கு எதிரி தவேகா தான். இங்க களத்துல ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி. ஒன்னு தவேகா, ஒன்னு திமுக சொல்லுகின்ற போது ஆளுங்கட்சிக்கு யாரு பலமா இருக்கிறாங்க என்ற விஷயம் நல்லா தெரியும். ஏன்னா அவங்க கிட்ட உளவுத்துறை இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்ம முதலமைச்சர் ஐயாவுடைய மருமகன் இருக்கின்றார், அவர் பெண் என்று அமைப்பு வச்சிருக்கிறாரு. களத்துல திமுகவுக்கு டப்பு கொடுக்க போறது யாருன்னு நல்லா தெரியும். அதையும் தாண்டி திமுகவுக்கு இணையாக கட்டமைப்பு வச்சிருக்கிறது யாரு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு யார் தேர்தலில் போட்டியிட போறீங்களோ உங்களுடைய விருப்ப மனுவை தரலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தமிழக தேர்தல் வரலாற்றிலே அதிமுக தான் அதிக மனுக்களை வித்திருக்கிறது, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போறது அதிமுக அன்றி வேற இல்ல அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால அதிமுக பலவீனமா இருக்குது என்று திமுக குறைத்து மதிப்பிடல. அது மட்டும் கிடையாது, அதிமுக சேர்ந்து இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி, அதுலயும் அமித்ஷா இந்திய அரசியல் களத்தையே புரட்டி போடக்கூடியவர். தேர்தல் முடிவுகள் எதிர்கட்சிகளுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு வீகம் இருக்கக்கூடியவர். அவரு அரசியல் சாணக்கியர் என்று சொல்லுவாங்க. சோ அப்பேற்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு கூட்டணியில சேர்த்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்ற ஒரே வாசகம், அதிமுகவும் தவேகாவும் கூட்டணி வைக்கலாம்னு பார்த்தோம், ஆனா வாப்பா நம்ம பார்த்துக்கலாம் என்று சொல்லிட்டு தைரியமா நீங்க பாஜக அதிமுக கூட்டணி உருவாக்கி இருக்கீங்க. வெற்றி பெறவில்லை என்றால் அமித்ஷாவது யாராவது ரெண்டு ஒண்ணு பார்த்துருவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பாரு. அதனால அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான வியூகம் வைப்பார். அதனால தேர்தல் களத்துல அதிமுகவை தொட்டு பார்ப்பதற்கு கூட திமுகவுக்கு தைரியம் இருக்காது. அதனாலதான் சொல்றாரு, வரலாற்று ரீதியாவே அதிமுக தான் எங்களுக்கு எதிரி, இப்போதும் களத்துல அதிமுக தான் எதிரி அப்படின்னு சொல்றாரு. அது எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் அதிமுக தான் எங்களுக்கு எதிரி அப்படிங்கிற அது உண்மையும் கூட. அதிமுக எத்தனை துண்டா உடைஞ்சாலும் சரி, அதுதான் எதிர்கட்சி வரிசையில் உட்காருது, அதிக எம்எல்ஏக்களை பெறுது. அதனால எத்தனை முறை உடைந்தாலும் எத்தனை துண்டா உடைந்தாலும் அதிமுகவை இந்த மண்ணிலிருந்து திமுகவால அகற்றவே முடியல. பலவீனமா இருக்கின்ற பொழுதே திமுக அதிரி புதிரியாக வெற்றி பெற முடியல. அதனால அதிமுக வலிமையான கட்சி என்பதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அதனால ஊடகத்தினுடைய பொய்யை தாண்டி திமுக யதார்த்தமாக சிந்திப்பதை கண்டு அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் ஏக குஷியில தான் இருக்கிறாங்க. சரி, தேர்தல் களத்துல திமுகவுக்கு இணையான வலிமையான கட்சி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. உண்மையாகவா? நம்ம உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி அப்படிதான் பேசுவார். ஒருவேளை திமுக தனித்து நின்று தன்னுடைய செல்வாக்க நிரூபித்திருந்தால் அவரு ஆமா தேர்தல் காலத்துல திமுகவுக்கு இணையான வலிமையான கட்சி இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி கூட்டணி பலத்துடன் போட்டியிடக்கூடிய திமுக எனக்கு இணையான எதிர்கட்சிகளே இல்லை அப்படின்னு சொல்றது நகைச்சுவை. நம்ம உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லி இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா, திமுக கூட்டணி தான் வலிமையா இருக்கு, அதுக்கு இணையான கூட்டணி தமிழகத்துல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தா கூட லாஜிக். ஆனா திமுகவுக்கு இணையான வலிமையான கட்சி இன்னைக்கு களத்துல இல்ல அப்படின்னு சொல்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஒருவேளை இப்படி சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு எண்ணும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. என்ன தெரியுமா, ஸ்டாலின் அவர்களுக்கு இணையான தலைவர்கள் தமிழகத்துல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். அதிமுக காரங்களும் தவேகா காரங்களும் கீழ்ச்சி எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லல. மொத்தத்துல ஸ்டாலினுக்கு இணையான தலைவர்கள் தமிழகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க அப்படின்றத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்கிட்டு இருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி நம்ம கூட்டணிகளை பற்றி பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின். திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளையும் நம்ம ஸ்டாலின் ஐயா மதிக்கின்றார். நாங்கெல்லாம் ஒன்னா உட்கார்ந்துதான் கூடி முடிவெடுப்போம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். எந்த கூட்டணி கட்சியும் நாங்க விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்ற.
பாஜக கூட்டணி அப்படி கிடையாது. டெல்லியில ஒரு முடிவு எடுப்பாங்க, அந்த முடிவை தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தலையில திணிப்பாங்க. அதுதான் என்டிஏ கூட்டணி. ஆனா இந்தியா கூட்டணி அப்படி கிடையாது. எல்லோரும் முக்கியம், எல்லாருடைய கருத்து முக்கியம். ரெண்டாவது, எந்த மூலையில என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை அத்தனையும் நம்ம தீர்த்து வைப்பதற்காக தான் முயற்சி பண்ணுவோம். அதனால எந்த வியூகத்தையும் வீழ்த்தக்கூடிய அளவுக்கு இங்க இந்தியா கூட்டணி பலமா தான் இருக்குது அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் தாண்டி இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கொள்கையால் இணைந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன கொள்கைன்னு தெரியல, ஒரே கொள்கை தான், இந்து மத வெறுப்பு. வேற என்ன கொள்கை இருக்குது? ரெண்டாவது, மதக்காரனுக்கு எங்க செல்வாக்கு இருக்குதோ அங்க தொகுதி கொடுக்க போறீங்க. சாதியில எந்த இடத்துல செல்வாக்கு இருக்குதோ அந்த இடத்துல அந்த சாதிக்காரனுக்கு தொகுதி கொடுக்க போறீங்க. இதுல என்ன பாத்தீங்கன்னா கொள்கையால இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. பிசி காவலரை பொறுத்த வரைக்கும் பொது தொகுதியில போட்டிடலாம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு தொகுதியை தவிர வேற தொகுதி தர போறது இல்ல. இதுல என்ன கொள்கை இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா முதலமைச்சர் கருத்துடன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒத்து போகின்றாராம். அது என்னப்பா கருத்து அப்படின்னு கேட்பீங்க. நம்ம முதலமைச்சர் அமித்ஷா சொன்ன வாசகத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாராம். அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த இலக்கு தமிழகம் தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முதலமைச்சர் சொன்னாராம், ஆணவத்துடன் யார் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி அவங்கள தோற்கடிப்பது தான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொன்னாங்க. அத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படியே ஆமோதிக்கின்றாராம். திமுகவை தோற்கடிப்போம் என்பது நம்பிக்கையா இல்ல ஆணவமா நமக்கு தெரியல. அதே மாதிரி மதவாத சக்திகள் தமிழகத்துக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தலாம் என்று வந்தால் ஒருபோதும் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களே பாத்தீங்கன்னா அவங்களை தோற்கடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின். ஆனா கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்திலும் சரி மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் பிற மதக்காரங்களை பற்றி விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஆனா திமுக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்து மதத்தை விமர்சனம் பண்ணும். அது காங்கிரஸா இருக்கலாம், திமுக இருக்கலாம், மதிமுக இருக்கலாம், மனிதநேய மக்கள் கட்சி, அவங்க இஸ்லாமியர்கள், அவங்க கூட இந்து மதத்தை கேவலமா பேசுவாங்க. இப்படி அந்த கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்து மதத்தை பகிங்கரமாக விமர்சனம் பண்ணும். அதுலயும் நம்முடைய திருமாவளவன் இருக்கார் பாருங்க, அவரெல்லாம் இந்து மதத்தை ஒரு துளி கூட மதிப்பது கிடையாது. அந்த மாதிரி மனுஷனுக்கெல்லாம் இந்துவா இருக்கிறோம் ஓட்டு போட்டான்னா அது பாவம். அதை விட பெரிய பாவம் வேற எதுவுமே இருக்காது. அதனால திமுக கூட்டணிக்கு மதசார்பற்ற கூட்டணி என்று பெயர் வச்சாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது. தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த முறை அவங்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்குது. ஆனா நிச்சயமாக மதசார்பற்ற கூட்டணி தமிழ்நாட்டுல மதவெறிக்கு இடமே இல்லை, நாங்க அந்த இடத்த கால் ஊன்ற விடவே மாட்டோம். அவர் எத்தனை வியூகம் வகுத்துக் கொண்டு அமித்ஷா அவர்கள் இங்க வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்க தயாரா தான் இருக்கிறோம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கின்றார். இதுல இருந்தே நல்லா தெரியுது தமிழகத்துல வெற்றி பெறதுக்காக அமித்ஷா என்ன வேணாலும் பண்ணுவாருன்றது முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிஞ்சிருக்குது. அதனால எல்லா வியூகங்களையும் எல்லா தரவுகளையும் எதிர்கொள்கின்ற அளவுக்கு வியூகங்களை திமுக வகுத்து இருக்கிறதா. அதனால தமிழக தேர்தல் களத்துல 2026 முந்துகிறதா திமுக. அதனால அதிமுக கூட்டணி வெற்றி பெறாதான். அதனால யாரு பி டீம் யாரு ஏ டீம் இவையெல்லாம் வகைப்படுத்தி இருக்கின்றார் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பாஜக நேரடி வந்தாலும் சரி, இல்ல எடப்பாடி தோல்ல ஏறி வந்தாலும் சரி, இல்ல பி டீம்களை கூப்பிட்டு வந்தாலும் சரி, அவங்கள 2026 தேர்தல்ல தோற்கடிப்பது உறுதி. அதற்கான வியூகங்களை நாங்க ஏற்கனவே வகுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கப்பா. சோ மொத்தத்துல திமுகவுக்கு தூக்கம் போயிருக்கிறது. அதிமுக பாஜக கைகோர்த்த உடனே. ஆனா அரசியல் கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு கடைசியில நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. வடக்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், இந்த 3 மண்டலத்திலையும் அதிமுக வலிமையா இருக்குது. அதே மாதிரி தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவும் தவேகாவும் வலிமையா இருக்குது. ஆனா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தவேகா தான் வடக்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், மேற்கு மண்டலங்கள்ல பலமா இருக்கிறது, தென் மண்டலத்துல தான் கொஞ்சம் வீக்கா இருக்குது அப்படிங்கிறாங்க. அது உண்மை கிடையாது. ஏன்னா இந்த தினகரனும் சசிகலாவும் பன்னீர்செல்வமும் தென் மண்டலத்துல அதிமுக மீது வெறுப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. திமுக மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகரிச்சிருக்கிறாங்க. அதனால தென் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இப்ப செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. ரெண்டாவது, தென் மண்டலத்துல இருக்கிறவங்க என்னவோ தெரியலப்பா, ரொம்ப சாதி அடிப்படையில தான் ஓட்டு போடுவாங்களோ என்னவோ தெரியல. அங்க யாரு அடுத்த தேர்தல் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா திமுகங்கிறாங்கப்பா தென் மண்டலத்துல. ரெண்டாவது விஜய் அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் தென் மண்டலத்துல கடைகோடி பக்கம் போய் சேர்ந்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ரொம்ப அதிகமா இருக்கின்றார்கள். அவங்க
விஜய் பக்கம் நகர்கின்றார்கள். சோ அதனால தென் மண்டலமானது விஜய்க்கு கை கொடுக்கும், திமுக கை கொடுக்கும். ஆனால் வடக்கு மண்டலமும் கிழக்கு மண்டலமும் நிச்சயமா திமுக கை கொடுக்காது. யாரை வேணாலும் மைக்கு கொண்டு போய் நீட்டுங்க, ரெண்டே பேருக்கு தான் ஓட்டு சொல்லுவாங்க. ஒன்னு அதிமுகக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்புமணி. இதை தாண்டி வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. வடக்கு மண்டலம் மற்றும் கிழக்கு மண்டலம், டெல்டாவும் தென் மண்டலமும் என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா மேற்கு மண்டலம் அது அதிமுக மட்டுமே உறுதியாக இருக்கும். பாஜக அந்த இடத்துல வலிமையா இருக்கும். சோ அங்கெல்லாம் சோழி முடிச்சிருவாங்க திமுக. மொத்தத்துல தென் மண்டலத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது திமுக என்பது மட்டும் நல்லா தெரியுது. அங்கதான் பளிச்சுன்னு திமுகவே வந்தா என்ன அப்படின்னு மக்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். நாம போய் களத்துல இறங்கி கருத்து கேட்கின்ற போது மற்ற இடத்துல எல்லாமே வந்து அதிமுக சூப்பரா இருக்குது என்பதை மாற்று கருத்து கிடையாது. திமுகவுக்கு இணையான கட்சி தமிழகத்துல இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுக்கு இணையான கட்சி தமிழகத்தில் எதுவுமே கிடையாது. இத்தனை துண்டுகளாக இத்தனை சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் திமுகவுக்கு இணையாக களத்துல நிக்குது, போட்டியிடுது, வெற்றியும் பெறுதுன்னா திமுகவுக்கு இணையான கட்சி தமிழகத்துல எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிமுகவுக்கு இணையான கட்சி தான் தமிழகத்துல இல்லை என்று சொல்லலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க. சரி, இந்த வீடியோ தொடர்பான உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.